வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். தேசபந்துவின் பதவி காலம் விரைவில் தீர்மானம். பெண்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தும் சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம், பிரதமர் தெரிவிப்பு. தனியார் ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு. 18,853 பட்டதாரிகளை அரச சேவையில் இணைத்துக் கொள்ள அனுமதி. பிணை வழங்கப்பட்ட வியாழேந்திரனுக்கு மீண்டும் விளக்கமறியல். அதிகரிப்பை பதிவு செய்த கொழும்பு பங்குச்சந்தை. அமெரிக்காவிற்கு பதிலடி வழங்கியது சீனா. பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னகோனை நீக்குவது தொடர்பில் குழு ஒன்றை நியமிக்கும் பிரேரணை சிறப்பு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது. குறித்த பிரேரணை தொடர்பில் வாக்கெடுப்பு இன்று நடத்தப்பட்டது. இதற்கு ஆதரவாக 151 வாக்குகள் அளிக்கப்பட்டன. பிரேரணைக்கு எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திரவினால் இந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இலங்கை பெண்கள் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து பெண்களும் சிறப்பான முன்னேற்றத்தை அடையவும் தங்கள் ஆற்றல்களை முழுமையாக பங்களிப்பதற்கும் ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதென பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற IMRA மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட IMRA சிறப்பு விருது விழா 2025 நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை கூறினார். நாம் இங்கு கூடியிருப்பது சாதனைகளை கொண்டாடுவதற்காக மட்டுமன்றி இலங்கை முழுவதும் உள்ள முஸ்லிம் பெண்களின் வியத்தகு பங்களிப்புகளை அங்கீகரிப்பதற்காகவும் ஒன்று கூடியிருக்கின்றோம் என பிரதமர் தெரிவித்தார். சட்டம் மற்றும் சுகாதார பராமரிப்பு முதல் கல்வி, ஊடகம் மற்றும் தொழில் முயற்சி வரை பல்வேறு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கும் இந்த பெண்கள் எமது சமூகத்தில் வெறும் பங்கேற்பாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அதன் எதிர்காலத்தை வடிவமைப்பவர்கள் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். சமூகத்தில் பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும் பெண்கள் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளனர் என பிரதமர் கூறினார். நாம் இச்சந்தர்ப்பத்தில் தனிப்பட்ட சாதனைகளை மட்டுமன்றி இலங்கை முஸ்லிம் பெண்களின் கூட்டு வலிமையையும் மீளாற்றலையும் கொண்டாடுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த விழாவில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பின்வரும் விருதுகளை வழங்கி வைத்தார். IMRA சிறப்பு விருதுகள் சட்டத்துறை திருமதி சதாபாரி, கலை மற்றும் கலாச்சாரம் அமீனா கீசைன், புலமைப்பரிசில் மற்றும் கல்வி ரமூலா ரசூல், சுகாதாரம் மற்றும் மருத்துவம் பேராசிரியர் பசீகா நூர்தீன், கட்டடக்கலை ஷிகேலா லத்தீப், ஊடகம் மற்றும் தொடர்பாடல் ஜியாமா ஜாஹூப். IMRA வளர்த்து வரும் நட்சத்திர விருது விளையாட்டுத்துறை ஹம்னா ஹிசார், கல்வி சாஜிதா ராசிக், ரிஸ்கா நவ்சாத் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் சந்திரா வந்துராகல, சிவநந்தினி துரைசாமி, ஜுனேலா ஜெயவர்தன மற்றும் அன்பேரியா கனிபா ஆகியோருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் அமெரிக்க தூதுவர் ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலி சங் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று அமைச்சில் இடம்பெற்றது. இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி கொள்கையை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஆலோசிப்பதற்காகவே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தற்போதைய வர்த்தக உறவுகள் மற்றும் புதிய அமெரிக்க வரி கொள்கை இலங்கையின் ஏற்றுமதி துறையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 2022 இலங்கை எதிர்கொண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கான செயல்முறை குறித்தும் தற்போது நடைமுறையில் உள்ள IMF திட்டங்கள் சீராக செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக அமெரிக்கா விதித்துள்ள வரி கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு வலியுறுத்தப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது.
விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்கவிற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அவர் இன்று முற்படுத்தப்பட்ட போது நீதவான் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளார். இன்று இந்த வழக்கு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இதன்போது லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதியின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரான சாமரசம்பத் தசநாயக்கவே 50,000 ரூபாய் ரொக்கப் பிணையிலும் தலா 2 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 5 சரீர பிணைகளிலும் விடுவிக்க உத்தரவிட்டார். மேலும் சந்தேக நபரின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்யவும் உத்தரவிடப்பட்டது. லஞ்ச ஊழல் வழக்கில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாததால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று பிற்பகல் சந்தேக நபரான முன்னாள் ராஜாங்க அமைச்சரை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டிருந்தார். ஆனால் பிணை நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்ய தவறியதால் அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொலனறுவை பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழில் அதிபரிடமிருந்து மணல் அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக 1.5 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறுவதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னதாக கடந்த மார்ச் 25 அன்று லஞ்ச ஊழல் புலனாய்வு ஆணைக்குழு அவரை கைது செய்து கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. முதலில் அவர் ஏப்ரல் 1 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பின்னர் அவரது விளக்கமறியல் காலம் இன்று வரை நீடிக்கப்பட்டிருந்தது. இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டாலும் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாததால் அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பெறுமதி சேர்வரி சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார். உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட பெறுமதி சேர்வரி சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். பெறுமதி சேர்வரி என்னும் சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்ட மனு மீதான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானமானது கௌரவ சபாநாயகருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக பிரதி சபாநாயகர் டிஸ்வி சாலி இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அதற்கமைய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட உறுதிமொழியினை கருத்திற்கொண்டு மனுதாரர்கள் மனுக்களை தொடருவதில்லை என முடிவு செய்துள்ளதால் குறித்த சட்டமூலத்தின் அரசியல் அமைப்புடன் இணங்கும் தன்மை தொடர்பாக உயர்நீதிமன்றம் தீர்மானம் ஒன்றை வழங்கவில்லை என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அத்துடன் கேகாலை தேர்தல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோசல நுவன்ஜேவீர அவர்களது மறைவினால் 2025 ஏப்ரல் 6ஆம் திகதியிலிருந்து பாராளுமன்றத்தின் உறுப்புரிமையில் வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். அதற்கமைய அவர்களது மறைவு தொடர்பில் அனுதாபங்களை தெரிவித்ததோடு இந்த உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு பாராளுமன்றம் சார்பில் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் இது தொடர்பான அனுதாப பிரேரணை பிறிதொரு தினத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இலங்கை போக்குவரத்திற்கு சொந்தமான 55 டிப்போக்கள் நஷ்டத்தில் இயங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 109 டிப்போக்களில் 55 டிப்போக்கள் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் 54 டிப்போக்கள் லாபம் ஈட்டுவதாகவும் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அத்துடன் நஷ்டத்தில் உள்ள டிப்போக்களை மேம்படுத்த பல புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். திறமையற்ற முகாமையாளர்களை நீக்கி திறமையான டிப்போ முகாமையாளர்களை நியமித்தல், அதிகபட்ச அட்டவணைகளை இயக்குதல், பஸ் சேவைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் மோசடி நடவடிக்கைகளை குறைத்தல், ஊழியர்களை ஊக்குவிக்க சம்பளத்தை திருத்துதல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் கூறினார். அத்துடன் ஊழியர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி பட்டறைகள் நடத்துதல், ஒவ்வொரு டிப்போவிற்கும் நாளாந்த இலக்குகளை வழங்குதல், பஸ்களின் எரிபொருள் நுகர்வை திறமையாக நிர்வகித்தல், வாங்கப்படும் பொருட்களின் தரத்தை தொடர்ந்து சோதனை செய்தல், டிப்போவின் செலவுகளை எப்போதும் கட்டுப்படுத்த தேவையான அறிவுரைகளை வழங்குதல், மாதாந்த கணக்குகளை ஆய்வு செய்து எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் மற்றும் டிப்போக்களில் இருந்து கூடுதல் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்ற பல நடவடிக்கைகளுக்கு தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
மேலும் இலங்கை போக்குவரத்து சபையிடம் 7137 பேருந்துகள் உள்ளதாகவும் அதில் 5182 மட்டுமே சேவையில் உள்ளதாகவும் 1955 பேருந்துகள் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தற்போது மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 25,384 எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்றைய தினம் வர்த்தக நாள் நிறைவில் கணிசமான மீட்சியை பதிவு செய்துள்ளது. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்றைய வர்த்தக நாள் நிறைவில் கணிசமான மீட்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 467.26 புள்ளிகள் உயர்ந்து 15,127.71 புள்ளிகளை பதிவு செய்துள்ளது. இது முந்தைய நாள் முடிவை விட குறிப்பிடத்தக்க உயர்வை காட்டுகிறது. இன்றைய வர்த்தக நாள் நிறைவில் பங்குச்சந்தையின் மொத்த புரள்வு 2.89 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக கொழும்பு பங்குச்சந்தை குறிப்பிட்டுள்ளது. கட்டுநாயக்காவில் இன்று மதியம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கட்டுநாயக்கவில் இன்று மதியம் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார். 51 வயதுடைய சீதுவை பகுதியைச் சேர்ந்தவர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த நபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். போலீசார் இது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்த நிலையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் துறை ஊழியர்களின் மாதாந்திர குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தும் திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. தனியார் துறை ஊழியர்களின் மாதாந்த குறைந்தபட்ச ஊதியத்தை 2025 ஏப்ரல் 1 முதல் 17,500 ரூபாவிலிருந்து 27,000 உயர்த்தும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை தொழில் அமைச்சர் சமர்ப்பித்துள்ளார். அமைச்சரவை பத்திரத்தின்படி தனியார் துறை ஊழியர்களின் தினசரி குறைந்தபட்ச ஊதியம் 700 ரூபாவிலிருந்து 1,080 ரூபாக உயர்த்தப்படும். மேலும் தனியார் துறை ஊழியர்களின் மாதாந்த குறைந்தபட்ச ஊதியத்தை 27,000 ரூபாவிலிருந்து 30,000 ரூபாவாக உயர்த்தும் அமைச்சரவை பத்திரம் முன்மொழிந்துள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் மே மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தொழில் அமைச்சு கூறியுள்ளது. 1800 பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்களை அரச சேவையில் சேர்த்துக் கொள்ளும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 18,853 பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்களை அரசு சேவையில் சேர்த்துக் கொள்ளும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழுவினால் வெளியிடப்பட்ட பரிந்துரைக்கு அமைவாக இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு சேவையிலுள்ள வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு எந்தவொரு அரசியல் தலையீடும் இல்லாமல் ஆட்சேர்ப்பு நடைபெறும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழில்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த உரிய திணைக்களங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக முல்லைத்தீவு கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் 10ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று நேற்றிரவு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட மீனவர்களின் மீன்பிடி படகு ஒன்று சுமார் 450 கிலோ மீன்களுடன் இன்று அதிகாலை கரைக்கு கொண்டுவரப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த இருவரும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் எதிர்வரும் 16ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நான் வட்டுவாளை நிரந்தரவாதிகளாக கொண்டான். நான் தற்சமயம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தேசிய ஒத்துழைப்பு மீனவ இயக்கத்தின் இணையத்தின் மாவட்ட தலைவராகவும் கடமை புரிந்து கொண்டிருக்கின்றேன்.
எமது சட்டவிரோத தொழில் ஒட்டுமொத்தமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் செய்யப்படும் கலப்பு கடல் பெருங்கடல் சட்டவிரோத தொழில்களை ஈடுபடுபவர்களை தடுத்து நிறுவதற்கும் கைது செய்வதற்கும் மாவட்ட தலைவர் என்ற ரீதியில் நானும் அதாவது முல்லைத்தீவில் உள்ள கடற்படை முகாமினரும் நீர்வள திணைக்களரும் பொதுமக்களும் சங்கங்களும் பூரண ஒத்துழைப்பு தந்து சட்டவிரோத தொழில்களை கைது செய்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினமும் நாங்கள் சென்றபோது 2 படகுகள் லைட் வைத்து கைப்பற்றப்பட்டன. இன்றைய தினமும் நாங்கள் போகும்போது ஒரு துடுக்குவலை வளைத்து அதாவது சட்டவிரோத துடுக்குவலை வளைத்து அந்த போட்டில் நாங்கள் கைப்பற்றின போட்டில் வலை எதுவும் இல்லை. தனிய மீன் 2 வெட்டி 120 ஆம்பியர்ஸ் வெட்டி 2 லைட்டு அதோட கைது செய்ய நீர்வள திணைக்களம் இந்த இதுக்கு முன்னால விட்ட போது போட் உரிமையாளர் அதாவது போட் உரிமையாளர் வந்து நீர்வளத்துக்கு வந்து திணைக்களத்துடன் கதைத்து விட்டு நாங்கள் வந்தபோது எங்களை வந்து கொலை அச்சுறுத்தல் வந்து மிரட்டி அவர் வீடியோவும் எடுத்துட்டு அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் யார் என்ன செய்தாலும் சட்டத்திட்டம் தடுத்து நிறுத்துவதுதான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தடுத்து நிறுத்துவதுதான். அவர்கள் எப்படி செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் கொலையாச்சுறுத்தல் விடுப்பது அதை அவியல் பார்க்கட்டும். ஆனால் எங்கள் மேல் கை வைத்தால் அது மேற்கொண்டு விஷயம் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அமைச்சர் மட்டத்திலேயும் கதைச்சுள்ளோம். அநேகமா ஜனாதிபதிக்கும் நாங்கள் எழுத்து மூலம் போடப்பட்டிருக்கு போடவும் போகின்றோம். இந்த விடயம் தொடர்பாக கூடிய மக்கள் எமது பூரண ஒத்துழைப்பு தடை செய்யப்பட்ட தொழிலை பிடிப்பதற்கு முல்லைத்தீவு மாவட்ட சங்கங்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு நிற்கிறதோடு இன்றைய தினம் அதாவது களப்பில் பிடிபட்ட சட்டவிரோத வெட்டு வெள்ளம் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 படகுக்கு மேலே இன்றைய தினம் நீதிமன்ற முன்னிலையில் எரிக்கப்பட உள்ளது. அந்த தகவலையும் தந்து கொண்டிருக்கின்றோம். முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு சிற்றிவினார் சங்க தலைவர் கலைக்கிறோம். இன்று இரவு இந்த படகு வந்து சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டு 450 கிலோ மீனோடு வந்த பொழுது எமது நீர்வள திணைக்களமும் எமது மீனவ மக்களும் சேர்ந்து இந்த படகை பிடிச்சு கொண்டு வந்தது. இணையமும் சேர்ந்து பிடிச்சு கொண்டு வந்து நாங்கள் கரையாக விட்ட பொழுது அந்த படகுக்கு உரிமையான ஆட்கள் வந்து எங்களை கொலை அச்சுறுத்தலும் வீடியோ எடுத்து அச்சுறுத்தலும் விட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வந்து சட்டவிரோத தொழில் செய்ய வேண்டாம்னு சொல்லி நீர்வள திணைக்களம் இலவன்ஸ் பண்ணி ஒவ்வொரு சங்கங்களுக்கும் அறிவித்து அதோட இணையம் சேர்ந்து எல்லா வித மக்களுக்கும் எல்லா வித மொழியில எல்லாத்துலையும் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதாவது வந்து எங்க கடலில் சட்டவிரோத தொழில் செய்ய வேண்டாம். இலங்கையின் சட்ட திட்டத்திற்காமே நீங்க தொழிலை செய்யுங்கொண்டா நாங்கள் சொல்றோம். எந்த வித அவையில் தொழில் செய்யறதுக்கு நாங்கள் எந்த வித மரபும் தெரிவிக்கிறோம். அதாவது இலங்கையின் சட்ட திட்டத்துக்கு அமைகிற தொழிலை செய்யுங்கொண்டு நாங்கள் செய்யறோம். இவையில் வந்து எங்கள் இந்த கடலில் சட்டவிரோத தொழில்களை செய்து கொண்டு ஒரு படகுல 450 கிலோ மீனை கொண்டு போய் சேர்ந்தா இது மாதிரி சிறு தொழில் மீனவர்கள் இது மாதிரி பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறோம். வாழ்வாரமும் இது மாதிரி பிற்காலத்து சந்ததியும் நாங்கள் என்ன செய்யும் இந்த முல்லைத்தீவு கடல் மீன் வளம் கொண்ட நாடு மீன் வளம் கொண்ட இடம். அந்த மீன் வளத்தை நாங்கள் பாதுகாக்கிறது எங்களோட மீனவ சமுதாயத்தில் தேவைப்பாடு. எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட சந்ததிகளுக்கு நாங்கள் விட வேண்டிய தேவைப்பாடு. அதுக்கு இணைவாக நீர்வள திணைக்களம் அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கு. இந்த சட்டவிரோத தொழிலை செய்கிறவர்கள் வந்து இவர்கள் வந்து தென்னிலங்கை மீனவர்கள் இவர்கள் வந்து இங்கே தொழில் செய்வதற்கு நாங்கள் எந்தவித மரபும் தெரிவிக்கல. சட்டவிரோத தொழில் செய்ய வேண்டாம் தான் நாங்கள் கேட்கிறோம். அதை செய்து கொண்டு அதை கொண்டு வந்த மீனவர் எங்களை அச்சுறுத்தலும் வீடியோ எடுத்து நாங்கள் பார்க்கிறோம்ன்றதும் அவதூறான அதாவது சிங்கள மொழியில வந்து கெட்ட வார்த்தைகளை பாதிக்கிறதும் எங்களுக்கு இதாகவும் மிகவும் மனவருத்தம் எங்களுக்கு இதால வந்து நாங்கள் தொழில் செய்யறதுக்கே பயப்பா இருக்குது. என்ன சொன்னா கடல்ல எங்கட தொழிலாளிமார் போனா இவங்க அடிச்சு போடுவாங்களோ சாக்கொண்டு விடுவாங்களோன்ற பயங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. கலிப்சோ ரயில் சேவை இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கலிப்சோ எனப்படும் விசேட பார்வை வசதிகள் கொண்ட தொடருந்து சேவையினை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நானுஓயா மற்றும் தெமோதர புகையிரத நிலையங்களுக்கு இடையே இன்று முதல் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த தொடருந்து காலை 8:10 மணிக்கு நானுஓயாவில் இருந்து பயணிக்க உள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு நானுஓயா புகையிரத நிலைய வளாகத்தில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நானுஓயாவிலிருந்து தெமோதர நோக்கி பயணிக்கும் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளிடமிருந்தும் 10,000 ரூபாய் அறவிடப்படுவதுடன் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுற்றுலா ரயில் பெட்டிகளாக புனரமைக்கப்பட்டுள்ளன. மேலும் உணவு, இசை உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டுள்ளது. தற்போது நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் மலையக தொடருந்து பாதையின் அதிசயங்களை பார்த்து ரசிக்க சுற்றுலா பயணிகள் ஆர்வமாக உள்ளனர். Right. Thank you.
தெரணியகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 112B பன்தாகாகம கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மண் சரிவு ஒன்று பதிவாகியுள்ளது. தேரணியகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 112B பந்தாகாம கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மண் சரிவொன்று ஏற்பட்டுள்ளது. தெரணியகலவிலிருந்து மாலிபொட தலாவ வரை செல்லும் பிரதான வீதியில் சுமார் 50 மீட்டர் தூரம் பாறைகள் சரிந்து விழுந்துள்ளதால் வீதி சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சரிந்து விழுந்த பாறைகள் வீதியில் உள்ளதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவினால் அருகிலுள்ள வீடொன்று சேதமடைந்துள்ள நிலையில் அந்த வீட்டில் இருந்த ஒருவர் சிறு காயங்களுக்குள்ளாகி தெரணியகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்வது சர்வதேச செய்தி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் உறுதியாக இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. அமெரிக்க பொருட்களை குறிவைத்து கூடுதல் எதிர் நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படும் என சீனாவின் வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அச்சுறுத்தல் விடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சீன வர்த்தக அமைச்சு அமெரிக்கா தொடர்ந்தும் வலியுறுத்தினால் சீனா இறுதி வரை அதை எதிர்த்து போராடும் என்றும் கூறியுள்ளது. புதிய வரிகள் சீனாவிலிருந்து பொருட்களை கொண்டுவரும் சில அமெரிக்க பொருட்களை 104% வரியை எதிர்கொள்ள நிர்பந்தமாகின்றது. அதே நேரம் உலக பொருளாதாரம் சமநிலையற்று காணப்படும் நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். எவ்வாறாயினும் இன்றைய தினம் பெரும்பாலான ஆசிய சந்தைகள் உயர் நிலையில் தங்களது வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தன. எனினும் தாய்வானின் பங்குச்சந்தை மேலும் 4% சரிவை கண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியன் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் தொடரின் 22வது போட்டி இன்று நடைபெறுகின்றது. இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இன்றிரவு 7:30 அளவில் முலன்பூரில் குறித்த போட்டி ஆரம்பமானது. இதுவரை IPL வரலாற்றில் 2 அணிகளும் 30 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 16 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் பஞ்சாப் கிங்ஸ் அணி 14 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்றைய குறித்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.